தேவன் மன்னிக்காத அக்கிரமம் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒன்று கூட கிடையாது என்றால், தேவன் சுகமாக்க முடியாத ஒரு வியாதியும் கிடையாது. அத்தனை வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஏன் அக்கிரமங்களை மன்னித்தான் சொல்லிட்டு அடுத்தவன வியாதியை நீக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாவத்துக்கு கிரயம் கொடுத்த தேவன் வியாதிக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறார். சிலர் சொல்றாங்க, இல்லைங்க பரலோகம் முக்கியமா சுகமாகாத முக்கியமானா? பரலோகம் தாங்க முக்கியங்கிறாங்க. ஆமா, நிச்சயமா பரலோகம் சுகமாவது முக்கியமா, பரலோகம் போது முக்கியமானா? பரலோகம் போது தான் முக்கியம் தான். ஆனா நீங்க இதான் அதான்னு பிரிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு கிரயம் கொடுத்த தேவன் இதுக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறாரு. போத்தீஸ்க்கு போறீங்க, 30,000 ரூபாய்க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டீங்க, 500 ரூபாய்க்கு ஒரு மாத்து சேலையும் வாங்கிருக்கீங்க. 30,000 ரூபாய் பட்டுப்புடவையும் எடுத்து வந்துருவீங்க. 500 ரூபாய் மாத்து சேலையும் விட்டுருவீங்க. 500 ரூபாய் முக்கியமா, 30,000 முக்கியமாங்களா? 5 ரூபாய்க்கு கர்ச்சிப்பு வாங்கினா கூட வாங்கிட்டு வந்துருவோம். வெளியே போனா கூட விட்டுருவோமா? கர்ச்சிப்பு வரலையே. பாவ மன்னிப்புக்கு கிரயம் கொடுத்த தேவன் சுகத்துக்கும் கிரயம் கொடுத்திருக்கிறாரு. கிரயம் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் சுகமா இருப்பேன், ஆரோக்கியமா இருப்பேங்கிறத மனதில் நிறுத்துங்க. இது தேவ சித்தங்க.